சோலோ விங்கடோ சீசன் 5 எபிசோட் 4ல இருக்கும். இதுக்கு முன்னாடியே பார்த்தோம்னா 3 சீசன் இருக்கு, 10 வரைக்கும் எபிசோட்லாம் இருக்குது. நம்ம பிளாக் கிளவர் போட்டுட்டு இருக்கோம். டீமன் ஸ்லேயர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேவா, இது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. யாரும் பார்க்கணும்னா மறக்காம பிளேலிஸ்ட்ல செக் பண்ணுங்க. சரியா, வெல்கம் டு இச் ஃபேமிலி. நீங்க நம்ம பார்க்க போறது சோலோ விங்கடோ சீசன் 5 எபிசோட் 4. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? எனக்கு இந்த அயன் பாடி மொனாக்டேருந்து எந்த ஒரு கான்டாக்டுமே கிடைக்க மாட்டேங்குது. ஒருவேளை நீ பிட்ரே பண்ணிட்டானா, இல்லாட்டினா இவ ஏதாச்சும் வேலையை பார்த்து விட்டானா அப்படிங்கிற மாதிரி வாயிலேருந்து அப்படியே நெருப்பு குழம்ப கக்க ஆரம்பிப்பானா. நான் அவனை கொல்றேன்டான்னு சொல்லி ஒரு கக்குவான் பாருங்க. ஜின்னுக்கு பயம் ஒரு லிட்டரலா இந்த இடத்துல ஜின்னு பயப்படுறான். அந்த இடமே பார்த்து அப்படின்னா பொசுங்கி ஒரு மார்க்கமா இருக்கும். அப்படியே மேல பார்ப்பானா, பார்த்தா ஜின்னு மேல பறந்துட்டு இருப்பான். அரைஸ் இவன் கக்கனதுல செத்தானுங்கள அவங்க எல்லாம் எந்திரிச்சு வருவானுங்க. இந்த பகுட்டு வர இவன் கை அப்படியே தூக்க நம்ம லீசிக்கு அங்க பார்த்தோம்னா ஒரு ஜெயண்டோட மூஞ்ச விட்டு அப்படியே வெளில வருவான். இந்த இடத்துல இருக்க மேஜிக் அப்படிங்கிறது பயங்கரமா இருக்குது. என்னதான் இங்க பல பேர் ஆயிரக்கணக்கில் சண்டை போட்டு எல்லாத்தையும் கொண்டுட்டு இருந்தாலும் எஸ்பெஷலி அங்க வர மேஜிக் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்குது. என்ன நடுநடுங்க வைக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இவன் அப்படியே உன் டிராகன் கிளா எடுத்து ஒரு போர்டு ஒரே ஒரு சிங்கிள் ஸ்ட்ரைக்கு தான் வந்தவங்க எல்லாம் காலி. ஏண்டா இதுதான் என்னோட சோல்ஜர்ஸா, சொல்லவே இல்லை. ஆமா என்னாச்சு அப்படின்னு சொல்லி திரும்பினா அங்க ஆள் இருக்க மாட்டா, தப்பிச்சு ஓடிட்டு இருப்பான். அடிங்கொய்யால எங்கடா போற, உன்னை விட மாட்டேன்னு சொல்லி இவன் ஜம்ப் அடிச்சு போவானா. பார்த்தா எல்லாம் ஒரு ட்ராப்பு. இந்த போய் வசமா மாட்டிப்பான். ஈவன் நம்ம அயன்பாடி இருக்கான்ல அவனோட சோல்ஜரும் சேர்த்து எடுத்து வச்சிருப்பான். அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தா நம்ம அயன்பாடி அக்காக்கா பிச்சு வச்சிருப்பானுங்க. ஸோ நீ அயன்பாடியை தூக்கடிச்சக்கு அப்புறம் தான் என்னைய உன் ட்ரூப்பிட்ட கூட்டிட்டு வந்திருக்கியா? உண்மையிலே நல்ல விஷயம் தான், நல்ல ஸ்ட்ராட்டஜி. சரி சாடமனா இருக்கு, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் உன்னோட வலையில விழுந்தான் நினைக்கிறியா? தப்பா கணக்கு போட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் உன் வலையில விழுவல, நீ தான் என் வலையில விழுந்திருக்க. நான் ஆல்ரெடி இதுக்காக யோகமண்டை வந்து தயார் பண்ணிட்டேன் அப்படின்னு யோகமண்டை வச்சு கேட்டை ஓப்பன் பண்ணி வச்சிருப்பான். எக்கச்சக்கமான கேட்டு. என் கூட சண்டை போட வரத்துக்கு முன்னாடி ஆர்மியை கொண்டு தான் வந்த, ஆனா இப்ப நீ தோத்துட்டேன்னு நினைக்கிறேன். என்ன சொல்ற? இவன் வந்து திடீர்னு சமன் வந்து கேன்சல் பண்ணி விட்டுருவான். எதுக்காகடா சமனை கேன்சல் பண்ற? உண்மையிலேயுமா நீ கிவ் அப் பண்றியா? எனக்கு தெரிஞ்சு நம்ம பவர் ஸ்கேலிங்க பார்த்துட்டேல, ஸோ கிவ் அப் பண்றதுல பெரிய தப்பு இல்லை, நான் அவனை மன்னிச்சிட்டேன். இவன் பாட்டு இப்படி பேசிட்டு இருக்கப்பா அவன் கண்ணு அப்படியே உடைய ஆரம்பிக்கும். பார்த்தா கண்ணை திறந்தா ஒரு கோடு. இல்ல இதுக்கு வாய்ப்பு இல்லை. டேய், காமிஸோட ரூன் ஸ்டோன் அப்படிங்கிறது இந்த டிராகன் ரேஸோட ஒஸ்தி எனிமின்னு கூட சொல்லிக்கலாம். சொல்ல போனா இதோட சிங்கிள் ரோர் வந்து அலைஸா இருக்கட்டும் ஃபோர்ஸா இருக்கட்டும் யாரு எதுனே பார்க்காது, எல்லாத்தையுமே பார்த்தோம்னா நடுநடுங்க வச்சிரும், பயத்தால மூழ்கடிக்க வச்சிரும். அப்படி தொடர்ந்து ஒரு கத்துவான் பாருங்க. அந்த டிராகன் ஃபியர் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த எல்லா டிராகனுமே எல்லா டிராகனுமே வந்து பாதிக்கும். ஈவன் நம்ம யோகமன்ட் இருக்கான்ல அவனையுமே பாதிக்கும். எனக்கு புரியுது மற்ற டிராகன் எல்லாமே பாதிக்குதுன்னா அது ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா யோகமன்ட்டை எப்படிறான்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒண்ணுமே புரியாது. டேய், அங்க வேடிக்கை பார்த்தது போதும், என் கூட வா. எங்கன்னு பார்த்தா இவன் கோட்டை இருக்குல்ல ஒரு ஐலாண்ட்ல, அங்க கூட்டிட்டு போயிருப்பான். என்ன இதுதான் உன் கோட்டையா? உண்மையிலே ஒரு நல்ல டிசிஷன் தான். ஏன்னா என் ஆர்மி இந்த போட்டு வந்துருச்சு, சும்மா போய் சண்டை போடுவான்னு சண்டை போடாம என் ஆர்மிட்ட இருந்து என்னை விலைக்கு கூட்டிட்டு வந்திருக்க பாத்தியா? உண்மையிலே ஒரு நல்ல விஷயம் தான், நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். ஆமா இது என்னது? இதுதான் உன்னோட கேஷலா? ஏண்டா சாடமனா இருக்க இந்த மாட்டை கட்டி வச்சிருக்க? ஈவன் ஸோ உன்னோட சபைக்குழிக்கு இது போகுதுன்னு நினைக்கிற, நீ என்ன சொல்ற? ஏதோ என் கூட சண்டை போடணும்னு சொல்றியா? எனக்கு தெரிஞ்ச இந்த சண்டை அப்படிங்கிறது என் ட்ரூப் என்னை கண்டுபிடிக்கிறாங்களா இல்ல அதுக்குள்ளே என்னை தோக்குடிக்கிறியா அப்படிதானே? வா அப்படின்னு சொல்லி ஒரிஜினல் ஃபார்ம் எடுப்பானா. நம்ம ஜின்னு லிட்ரலா அவன் பல்லு சைஸ்ல இருப்பான். லிட்ரலா அந்த டிராகனோட பல்லு சைஸ்ல இருப்பான். எங்க பார்த்தாலுமே நெருப்பால் சூழ்ந்து இருக்கு. எல்லா இடத்துலையுமே மானா அப்படிங்கிறது பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. இவ்வளவு நாள் ஜின்னு உண்மையா சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல. இங்க பாரு, ஜின்னு மட்டும் நம்மள்ட்ட கிடையாது, ஹண்டர்ஸ் எல்லாமே ஆல் ஓவர் வேர்ல்டுல பார்த்தோம்னா பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எஸ் ரேங்கா இருக்கட்டும் இ ரேங்கா இருக்கட்டும். என்ன இ ரேங்க் அப்படிங்கிறவங்க நார்மல் ஹியூமனோட கொஞ்சம் ஸ்பெஷலானவங்க. அப்படி இருந்தாலுமே அவங்ககிட்ட சோல்ஜர் மட்டும் கன்னெல்லாம் இல்லாம அவங்களுக்கு தேவையான மேஜிக் வெப்பனை அவங்களே வச்சுக்கிட்டு அதை வச்சு சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. அவங்க இந்த பேட்டிலுக்கு பெருசா உதவினாலுமே அவங்களால முடிஞ்சதை பண்றானுங்க. சி ரேங்கா இருக்கட்டும் டி ரேங்கா இருக்கட்டும் எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. ஒரு இ ரேங்க்கு ஒரு பீஸ்டா கொண்டானுங்கன்னா நம்ம டி ரேங்க்கு 3 பீஸ்டா கொள்வானுங்க. அப்படி இருக்கிறப்ப சி ரேங்க் அப்படிங்கிறவங்க 10 பீஸ்டா கொள்வானுங்க. ஆனா இது எல்லாமே எஸ் ரேங்கிட்ட கம்ப்ளீட்டா மாறும். என்னதான் அவங்களால 1000 பேர்த்த ஒரே சமயத்துல கொல்ல முடியும்னாலுமே கொஞ்சம் கொஞ்சமா அவங்களும் சாக தான் போறானுங்க. அவங்க செத்து வானத்துல ஒரு ஸ்டாரா மாறி நமக்கான ஃபியூச்சரை நம்மள்ட்ட காட்டுவானுங்க. இதுதான் மக்கள் நம்பிக்கைன்னு கூப்பிடுவாங்க. சார் அந்த ஜின்னு ஒரு ஐஸ்லாண்டு கூட்டிட்டு போயிட்டாரு,
எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அந்த ஐஸ்லாண்டு முழுக்க மானா அப்படிங்கிறது பயங்கரமா பரவி போய் மக்கள் வாழ முடியாத அளவுக்கு மாறிடுச்சு. ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த ரீஜன் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல ரீஜன் தான். ஏன்னா மானா அதிகமா இருக்கிறதுனால டேமேஜ் அப்படிங்கிறது கம்மியாக விழுன்னு நினைக்கிறோம். ஸோ பாப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. சார் நம்ம ஏதாச்சும் அண்டர் வந்து டிஸ்பேச் பண்ணலாமா? யாரடா பண்ணுவா? எஸ்ஆங் ஃபுல்லாக யூஎஸ்ல சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. மேபி ஈராங்கா பண்ணலாம். உனக்கு தெரியுமா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஜினுவுமே ஹீராங் ஹண்டர் தான். அவர் காட்டிட்டாரு ஒரு ஈராங் ஹண்டருமே ஹீரோவா மாறலாம் அப்படிங்கிறத காட்டிட்டாருங்கிறப்ப இந்த போட்டு அவ்வளோ நெருப்ப வாயில வச்சுட்டு இருப்பான். ஒரு கக்கலான்னு போவானா, திடீர்னு பார்த்தோம்னா நம்ம பெலியன் இருக்கான்ல, அவன் கத்தியை வந்து சாட்டை யூஸ் பண்ணி வாயை மூடிடுவான். செயின்ஸ் எல்லாம் அவன் கழுத்தை பிடிச்சி வளைக்க டஸ்க் அவன் மேஜிக் அவன் மேலே அப்படியே அப்ளை பண்ணுவான் பாருங்க. இந்த போட்டு பெருவும் கிரீடி ஜம்ப் அடிச்சு ஒரு குத்துவானுங்க. அதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லி நம்ம இகிரிஸ் ஒரு சம்பவத்தை செஞ்சுடுவான். அவன் கத்தி வச்சு ஒரு சுருகு சாக்கால அப்படியே வெந்துருவான். என்னால நம்ப முடியலடா. நான் என்னைக்குமே பார்த்தோம்னா என்னோட ட்ரூப் வச்சு மற்றவங்களை பயமுறுத்திடுவேன். அந்த ஃபைட்டு அப்படிங்கிறது ஒரு மாதிரி கிக்காக தான் இருக்கும். ஆனால் இந்த ஃபைட்டு அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்றப்ப ஜின்னுக்கு ஒரு ஃபீல் வரும் பார்த்தீங்களா, பயங்கரமாக இருக்கும். இப்போ காண்ட்ரபார் ஒரிஜினல்னு சொல்லி இவன் டிராகன் ஃபேரை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். இந்த போட்டு சோல்ஜராக இருக்கட்டும், எவனும் லிட்ரலா எவனும் எந்த முடிவும் எடுக்க முடியாது. டிராகன் ஃபியர் அப்படிங்கிறது என்னோட சோல்ஜர் பயங்கரமா தாக்குது. இந்த மாட்டம் நடந்துச்சுன்னா என்னால் ஒண்ணுமே பண்ண முடியாது. சமனை கேன்சல் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணுவானா, இவன் முன்னாடி நெருப்பு அப்படியே ஒரு கக்கு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அந்த இடமே பார்த்தோம்னா பஸ்பம் ஆயிரும். அஃப்கோர்ஸ் அவன் கைசில் வச்சு தப்பிச்சிருப்பான். பட் லிட்டரா அந்த இடத்த பாருங்க ஒண்ணுமே இல்லாம ஆயிரும். இதுதான்டா உண்மையான கிங்கு. நான் தான் மொனார்க் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன். நான் என்னைக்குமே இந்த வாருக்காக யாரை சாக்ரிஃபைஸ் பண்ணணுமோ அதை நான் பண்ணிடுவேன். ஏன்னா இந்த வாரு வந்து என் ரத்தத்துல ஊறி இருக்கு, என்னோட ஸ்கிரீம்ல இருக்கு, என்னோட கோவத்துல இருக்கு, நான் அழிக்கிறதுலயே இருக்குது. நான் அதுக்காகவே சோல்ஃபுல்லா கிரியேட் பண்ணப்பட்டவன்டா. நான் தான் ஆண்டரிஸ், கிங் ஆஃப் டிராகன்ஸ், மொனார்க் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன். கொய்யால வாடா அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டு இருப்பான். இந்த அளவுக்கு மானா அப்படிங்கிறது பயங்கரமா இருக்குது. போன அட்டாக் மட்டும் டைரக்டா வாங்கியிருந்தானா நானே உயிரோட இருந்திருக்க மாட்டேன். என் சோல்ஜரா இருக்கட்டும் எல்லாமே இறந்துருப்பானுங்க. என்ன மொனார்க் பயப்படுற போல இருக்கு? நீ நர்வஸா இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீ என்னை இங்க கூட்டிட்டு வந்தப்ப நான் ஒன்னும் ஈஸியா வந்துட்டேன்னு நினைக்கிறியா? கண்டிப்பா கிடையாது. அப்கோர்ஸ் என்னால அதை பிரேக் பண்ண முடிஞ்சிருக்கும், ஆனா நான் பண்ணல. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. யாருமே நீ இந்த மாதிரி கார்னருக்கு தள்ளதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் நீ தள்ளியிருந்த, அதை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்பட்டேன்டா. அதனால தான் வந்தேன். ப்ரீவியஸா அந்த சாடமனர்கோட எல்லா தகுதியும் எல்லா மெமரியும் பெற்றிருந்தாலுமே அவனோட கொஞ்சம் ஒரு படி மேலதான் இருக்கிற. அவனுக்கு தனியா செட் ஆஃப் ஸ்கில் இருந்துச்சு, உனக்கு தனியா இருந்துச்சு. இங்க பாரு, நம்மளோட எனிமி அப்படிங்கிறது நீனோ நானோ கிடையாது. நம்மளோட எனிமி எல்லாமே இந்த டார்க்னஸ், இந்த ஸ்கைக்கு மேல இருக்கானுங்க பாத்தியா, ரூலர்ஸ். அவங்க தான் நம்மளோட முக்கியமான எனிமி. ஃபர்ஸ்ட் உன் கூட சண்டை போட்டு உன்னை கொன்னுட்டு அதுக்கப்புறம் இந்த ரூலரோட கதையை முடிக்கலாம் தான் நினைச்சிருந்தேன். ஆனா நீ பண்ணதை பார்த்து, நீ சண்டை போட்ட விதத்தை பார்த்து உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுடா. நீ எனக்கு இந்த ஃபேமிலி வேணும், இதை விட்டுரு அப்படின்னா நான் விட்டுறேன், எனக்கு எந்த கவலையும் கிடையாது. இல்ல எனக்கு இந்த சிட்டி வேணும், இந்த ஊர் வேணும்னு சொல்றியா, சரி ரைட்டு அதையும் வச்சுட்டு போ. இல்ல அதுவும் எனக்கு பத்தல, எனக்கு இந்த உலகமே வேணும்ன்றியா, ரைட்டு அதையுமே நீ வச்சுக்கோ. நீ இந்த இடத்த ஆளலாம். இந்த இடத்தங்கிறப்ப இந்த ஒட்டுமொத்த கிரகத்தையே பார்த்தோம்னா நீ ஆளலாம். இது மூலியமா உன்னோட சோல்ஜரா இருக்கட்டும், உன்னோட ஃபேமிலியா இருக்கட்டும், ஏன் இந்த ஒட்டுமொத்த உலகமா இருக்கட்டும், எல்லாருக்கும் நீனே ஃப்ரீடம் கொடு. எல்லாம் பண்ண வேண்டியதே என் கையை பிடி, வா என் கூட ஜாயின் பண்ணு. என்னடா சிரிப்பு காட்டிட்டு இருக்க? என்னை கொல்லணுன்ற கோவம் கண்ணுல தாண்டவம் ஆடுது. ஆமா, கண்டுபிடிச்சிட்ட போல இருக்கு. நானே இவ்வளவு நினைச்சு பார்த்தேன், ஆனா மறைக்க முடியல. ஆனா உனக்கு கொடுத்த கடைசி மெரிசி அப்படிங்கிறது இதுதான். ரைட்டு, அப்ப ப்ரிப்பேர் ஆகு, சண்டைக்கு ரெடி ஆகு அப்படின்னு சொல்றப்ப இதோட இந்த சாப்டர் முடிச்சுக்கலாம். ஆஃப் கோர்ஸ் லவ் யூ so much.